இந்த மண்ணுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் மொழிக்காகவும் உயிர் நீத்த மாவீரன் சாந்தன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு மேலாக அவர் சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். நான் 2001ஆம் ஆண்டில் தான் வழக்கறிஞரை முடித்துவிட்டு 2005 இருந்து இந்த வழக்கிலே இருக்கக்கூடிய அனைவரோடும் பழகி அவர்களுடைய வழக்கை பார்த்தவன். இந்த வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அப்பட்டமான பொய் என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்வார்கள். சாந்தன் என்பதற்கு குண்டு சாந்தனுக்கு பதிலாக இவரை சேர்த்து விட்டார்கள். இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரி ரகோத்தமா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். வழக்கின் புலனாய்வு அதிகாரி ரகோத்தமா சாந்தன் சம்பவ இடத்திற்கு சென்றதாக குற்றச்சாட்டு கிடையாது. சம்பவ இடத்தில் சாந்தன் சென்றதாக அவர் மீது குற்றச்சாட்டு இல்லை. அவர் அப்போது சென்னையில் இருந்தார் என்பதுதான் அவர் மீது குற்றச்சாட்டு. ஆனால் இந்த வழக்கிலே 26 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த 26 பேருக்கு மரண தண்டனை எப்படி விதிக்கப்பட்டது என்றால் சாட்சிகளின் அடிப்படையில் அல்ல, முழுக்க முழுக்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் காவல்துறையிடம் கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில். குறிப்பாக அந்த காலகட்டத்தில் தடா சட்டம் என்ற ஒரு சட்டம் இருந்தது. காவல்துறையிடம் கொடுக்கும் ஒப்புதல் வாக்குமூலம் நீதிமன்றத்தில் செல்லும் என்று. சாதாரணமாக ஒரு காவல்துறையிடம் ஒருவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தால் நான் தான் இந்த கொலை செய்தேன் என்றால் அது எடுபடாது. வீடியோ கொடுத்தால் கூட எடுபடாது, எழுதி கொடுத்தால் கூட எடுபடாது. ஆனால் தடா சட்டத்திலே காவல்துறை எஸ்பியிடம் டிஎஸ்பியிடம் கொடுக்கலாம். அதுல எஸ்பி வாங்குறாரு, ஒப்புதல் வாக்குமூலம் செல்லும். எஸ்பி காவல்துறை இல்லையா? எவ்வளவு அடித்து துன்புறுத்தி வாங்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். 60 நாட்கள் தொடர்ச்சியாக இதுல கஸ்டடியில் வைத்து வாங்கினார். இதற்கு பின்பு 26 பேருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு உச்ச நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வரும்போது 19 பேரை விடுதலை செய்தார்கள். சாந்தன் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 3 பேருக்கு சாந்தன் உள்ளிட்ட 4 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த 3 பேரில் கூட 3 நீதிபதிகளிலே ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பை சொன்னார். இவர்களுக்கும் இந்த குற்றத்திற்கும் சம்பந்தம் இல்லை, நான் விடுதலை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் மெஜாரிட்டி தீர்ப்பிலே அவர்களுக்கு ரவிச்சந்திரன், ராமன் ஜெயக்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த 3 பேரில் நளினியின் தண்டனை 2000 ஆயுள் தண்டனையாக, தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்ட போது இந்த வழக்கின் புலனாய்வு அதிகாரி ரகோத்தமன் ஒரு புத்தகம் எழுதுகிறார். நீங்க அதுல முக்கியமா பார்க்கணும், சம்பவ இடத்துல ஒரு 10 போட்டோ இருக்கு. 10 போட்டோ தான் ஹரிபாபால எடுக்கப்பட்டது. அந்த ஹரிபாபா பின்னாடி நின்று ஒருத்தர் தள்ளுறதா ஒரு கை இருக்கு. ஒரு துண்டு போட்டவர் தள்ளுறதா இருக்கு. துண்டு தெரியுது, கை தெரியுது. அந்த கை சாந்தனுடைய கைதான் என்று ரகோத்தமன் எழுதுகிறார். எப்படி? குற்றச்சாட்டு ஒன்று, சம்பவ இடத்துல சாந்தன் இல்லை என்றுதான் வழக்கின் குற்றச்சாட்டு. ஆனா புத்தகம் எழுதும் போது சாந்தன் அந்த சம்பவ இடத்துல இருந்தார், நான் சரியா விசாரிக்கல அப்படின்னு அவர் எழுதுறார். அதை கூட யார் சொன்னாமா? ஒரு ஜெயில் அதிகாரி சொன்னார் என்று புத்தகம் எழுதினார். அப்போ சாந்தன் என்னை கூப்பிட்டு, ரகோத்தமனுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் கொடுங்கள், மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது நான் மான நஷ்ட வழக்கு தொடுப்பேன் என்றால் வழக்குக்கு எதிராக அவர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னவுடன் ரகோத்தமனுக்கு நாங்கள் லீகல் நோட்டீஸ் அனுப்பினோம்.
உடனடியாக உலகத்திலேயே எந்த வழக்கிலும் ஒரு புலன் விசாரணை அதிகாரி அந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் உறுதி செய்த பின்பு மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதம் எழுதினார் என்றால் ரகோத்தமன் சாந்தனுக்கு மன்னிப்பு கேட்டு எழுதினார். என்னை மன்னித்து விடுங்கள், நான் இந்த வழக்கிலே தவறு செய்து விட்டேன், உங்களின் விடுதலைக்காக நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று சொன்னார். உலகத்திலே எந்த வழக்கிலும் தீர்ப்பு சொன்ன நீதிபதிகள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொன்னதில்லை. இந்த வழக்கிலே சொல்லி இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கிலே நாங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலையில் தண்டனை கொடுத்து விட்டோம், அவர்களை விடுதலை செய்யுங்கள் என்று அரசுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். ஒப்புதல் வாக்கு மூலம் வாங்கி அந்த எஸ்பி, எல்லாருக்கும் தெரியும், நான் தவறுதலாக சில வார்த்தைகளை எழுதிவிட்டேன், இவர்களுக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை, விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இந்த வழக்கில் பொது முருகன் சொன்னார் அல்லவா, சந்தர்ப்ப சூழ்நிலையில் எங்களை சிக்க வைத்து விட்டார்கள் என்று. உண்மையில் நடந்தது அதுதான். அந்த வகையிலே முருகனை சாந்தனை இரண்டாவது குற்றவாளியாகவும் முருகனை மூன்றாவது குற்றவாளியாகவும் நல்லியக்காவை முதல் குற்றவாளியாகவும் சேர்த்து கிட்டத்தட்ட 26 பேருக்கு இந்த தண்டனை கொடுத்தார்கள். சரி, வழக்கு முடிந்து விட்டது. 32 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்கள். உச்ச நீதிமன்றம் 11/11/2022 விடுதலை செய்ய உத்தரவிட்ட பின்பு கூட அவரை விடுதலை செய்யாமல் இந்திய அரசு ஒரு உத்தரவு போட்டு சிறப்பு முகாமிலே அடைத்தது. நான் மத்திய அரசையும் இந்திய அரசையும் தமிழக அரசையும், அது எந்த ஆட்சியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாலும் பிஜேபியாக இருந்தாலும், நான் இந்தியாவை சேர்ந்தவன் என்பதற்காக இல்லை, நான் தமிழனாக நின்றுதான் எல்லா மேடையிலும் பேசுகிறேன். இந்தியாவை குற்றம் சாட்டுகிறேன். சாந்தனை கொலை செய்தது, அதாவது அவர்கள் செய்த சட்டப்படியான தவறுதலால் தான் இந்த அவருடைய மரணம் ஏற்பட்டது. தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்றுதான் அவர் சொன்னார். அவருடைய தாயும் தன்னுடைய மகனை பார்க்க வேண்டும் என்றுதான் சொன்னார். ஒரு வழக்கிலே தண்டனை முடிந்து விட்டது என்றால் அவரை உடனடியாக அவருடைய நாட்டிற்கு அனுப்ப வேண்டும். ஆனால் அனுப்பினார்களா என்றால் இல்லை. 32 ஆண்டுகள் சிறையிலே அவருடைய உடல் அளவிலும் மனதளவிலும் தைரியமாக இருந்தார். நீ வரும்போது பார்க்கலாம், அவர் முகாமிற்கு வரும்போது வீர நடை ஒட்டு வந்தார். ஆனால் ஒரு ஆண்டு கூட முகாமிலே இருக்க முடியவில்லை என்றால் அந்த முகாம் எப்படியாப்பட்ட முகாம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவ்வளவு கொடுமையான முகாம். நான் அந்த முகாமிலே அடிக்கடி, இப்ப அல்ல, இதற்கு முன்பு திருச்சி முகாம் கிடையாது, இதற்கு முன்பு செங்கல்பட்டிலே இருந்தது. செங்கல்பட்டு முகாமில் இருந்து தொடர்ச்சியாக நான் முகாம்களுக்கும் சென்று ஈழத்தமிழர்களை சந்தித்து வருகிறேன். திருச்சி முகாம் மிக மிக கொடுமையானது என்பதற்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். மற்ற முகாம்கள்லாம் உள்ளே போய் அவங்களோட உணவு உண்ண முடியும் குடும்பத்தார். நீதிமன்றங்கள் என்ன சொல்கிறது என்றால், சிறப்பு முகாம் என்பது ஒரு வசிப்பிடம், அவர்களுடைய வீடு என்று சொல்கிறது. அப்படி வீடு என்றால் அவருடைய குடும்பத்தார் உள்ளே சென்று சந்திக்க முடியுமா என்றால் சந்திக்க முடியாது. திருச்சி முகாமிலே குடும்பத்தார் முகாமிலே அடைக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து உணவு உண்ண முடியாது. அப்படி என்றால் சிறையை விட கொடுமையானது. நீங்க சாந்தன் எப்படி இறந்தார்ன்றத நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கிட்டத்தட்ட ஒரு 4 அடிக்கு 15 அடி நீளம் கொண்ட ஒரு வரண்டா, இந்த வரண்டாக்குள்ளதான் நடக்க முடியும் நீங்க. ஆனா ஜெயில அப்படி கிடையாது. சாந்தன் எல்லா இடத்துக்கும் சுத்தி வந்திருக்கார். நான் சாந்தனை வேலூர் சிறையிலே மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறேன். முகாமிலே மாதத்துக்கு ஒரு முறை 2 முறை தொடர்ச்சியாக சந்தித்து வந்திருக்கிறேன். ஆனால் அவர் மனதளவிலும் உடல் அளவிலும் வேலூர் சிறையில் அவ்வளவு தைரியமாக இருந்தார். அங்கு ஒரு கோயிலை நிர்மாணித்து வந்தார். அந்த சிறையில சாந்தனுக்கு எவ்வளவு மரியாதை என்று நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அந்த ஜெயிலுக்குள்ள
ஒரு நாள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வர்றாரு, எஸ்பி வர்றாரு, சிறைத்துறை டிஐஜி வர்றாரு, சூப்பரண்ட் வர்றாரு. எல்லாரும் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் போயிட்டு வர்றாங்க. ஒரு இடத்துல பாபா கோயில் இருக்கு. பாபா கோயில்ல எல்லாரும் பவியமா நின்று வணங்கி அவர்கிட்ட வந்து கற்பூரம் காட்டி திருநீர் வாங்கிக்கிறாங்க. அப்ப டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கேட்கிறாரு, ஐயா யார் அந்த சாமியார் அப்படின்னு கேட்டார். இவர் தான் ராஜீவ்காந்தி கொலையில குற்றம் சாட்டப்பட்டார். அதாவது டிஐஜியில இருந்து சூப்பரண்ட்ல இருந்து அவ்வளவு பணிவாக அவரிடம் நின்று திருநீர் வாங்கி பூசுவார்கள். ஒரு கண்காணிப்பாளர் நடந்த சம்பவம், தனக்கு டிஐஜி ப்ரமோஷன் வரவில்லை என்ற போது சாந்தன் சொன்னார், ஒரு பூவை கொடுத்து, ஐயா நாளைக்கு உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என்று. மறுநாள் அவருக்கு டிஐஜி ப்ரமோஷன் என்று செய்தி வந்த போது உண்மையிலேயே அவரை வந்து இன்றைக்கு வர பல்வேறு டிஐஜிக்களும் சூப்பரண்டும் அவர் அவ்வளவு கொண்டாடுகிறார்கள் சாந்தனை. அப்படி இருந்த ஒரு நபர். ஆனால் சிறப்பு முகாமில் நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 4-5 மாதத்துக்கு முன்பு நடக்க முடியாமல் அவர் தவந்து ஒரு இதை பிடிச்சு நிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்தார் என்றால், அந்த முகாம் அவ்வளவு ஒரு கொடூரமான முகாமாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க ஈழத்துல முள்வேலி முகாம்ல இருக்காங்கன்னு போராடுறாங்களே, உன்னுடைய நிலத்திலேயே ஒரு முகாம் இருக்கிறது, போராடுங்கள் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அதைவிட நான் இங்க இருக்கக்கூடிய குறிப்பா எம்பிமார்கள்ட்ட நான் சொல்றேன், ஒரு சகோதரனா சொல்றேன், நீங்க வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஏனென்றால் உங்களுடைய சகோதரர்கள், நீங்க வந்து பாருங்க, அந்த முகாமை பார்வையிடுங்க, அதை பார்த்து விட்டு முதலமைச்சர்கிட்ட பேசுங்க. ஏனென்றால் முகாம் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கு. அவங்க நினைச்சா சாதாரண முகாமுக்கு மாற்றலாம். நீங்க வெளியில இது பண்ண வேணாம். சிறப்பு முகாம்ல இருந்து சாதாரண அவங்களுடைய உறவினர்கள் யாராவது பொறுப்பெடுத்திருக்காங்க இல்லையா, அந்த முகாமுக்கு மாற்ற சொல்லுங்க. அது மாதிரியான ஒரு வேலைகளை நாம் செய்வோம். ஏனென்றால் இனியும் நான் வந்து சாந்தனை இழந்ததை போல வேறு யாரையும் நாம் இழக்கக்கூடாது. நாம் தைரியமாக நின்று சட்டப்படியான போராட்டங்களிலே அடிப்படை உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும். ஏனென்றால் சாதன் 11/11/2022 உச்ச நீதிமன்றம் விடுதலை செய்த பின்பு அவரை சிறப்பு முகாமில் அடைத்தல் தவறு. சிறப்பு முகாமில் அடைப்பதற்காக அவர்கள் போட்ட உத்தரவு என்ன தெரியுமா? இலங்கை செல்லும் வரை இந்த முகாமிலே இருக்க வேண்டும் என்றுதான். அப்ப இலங்கை செல்வதற்கான நடவடிக்கையை ஏன் மத்திய அரசு செய்யவில்லை? சாந்தன் ஆகஸ்டிலே ஒரு வழக்கை செப்டம்பரிலே ஒரு வழக்கை போடுகிறார் உயர் நீதிமன்றத்திலே. அந்த வழக்கை போட்ட பின்பு டிசம்பர் மாதம்தான் இந்திய அரசு இலங்கை அரசுக்கு கடிதம் அனுப்புகிறது, அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று. அப்படியானால் கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு மேல் முகாமிலே இந்திய அரசு திட்டமிட்டு அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்ற கெட்ட எண்ணத்தில் தான் வைத்திருந்தது. சாந்தன் வழக்கு போட்ட பின்னர் தான் கிட்டத்தட்ட 2 மாதங்கள் கழித்து கடிதம் அனுப்பினார்கள். இறுதியாக உயர் நீதிமன்றம் ஒரு கெடு விதித்தது, 29ஆம் தேதிக்குள் நீங்கள் சாந்தனை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று, 28ஆம் தேதிக்குள் 29க்குள் அனுப்ப வேண்டும் என்று. 29 வழக்கு விசாரணைக்கு வருகிற போது சாந்தன் நம்மிடம் இல்லை, நம்மை விட்டு பிரிந்து விட்டார். அவர் வந்து மருத்துவமனையிலே அவரை வந்து உடல்நிலை முடியாமல் சேர்க்கிற பொழுது 27ஆம் தேதி ஜனவரியிலே சேர்த்தார்கள். நான் தான் கிட்டத்தட்ட 1 மாதமும் அவர் அருகிலே இருந்தேன். அவரை சேர்ப்பதற்கு எல்லா வித ஆவணங்களில் நான் தான் கையெழுத்திட்டு இருக்கிறேன். அவர் கூட இருந்து அவரை நான் பார்த்து கொண்டேன். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. எவ்வளவு போராட்டங்கள், மருத்துவ போராட்டங்கள். ஆனால் அவர் என்ன சொன்னார் என்றால், நான் சாக மாட்டேன், கண்டிப்பாக எனக்கு 72 வயது வரை நான் உயிரோடு இருப்பேன், நான் சாக மாட்டேன், என்னை கஷ்டப்படுத்தாத, என்னை சாப்பிட சொல்லி கஷ்டப்படுத்தாத, தண்ணீர் கொடுக்க சொல்லி நான் உயிரோட தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப தைரியமா இருப்பார். சில நேரங்கள்ல வந்து இரவு நேரங்கள்ல ஆனா
சாப்பிடல தண்ணி குடின இங்க பாரு குடிக்கலைன்னா தலைவர் இருக்காரு பாரு, தலைவர் சொல்லியிருக்காரு எனக்கு. அது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, தலைவர் இருக்காரு என்கிட்ட பேசுறேன், அது மாதிரி நான் இயல்பா பேசுறேன். ஆனா நான் தண்ணி ஒண்ணு தலைவர் சொல்லியிருக்காருண்ணே, பொட்டம்மன் சொல்லியிருக்காரு இங்க பாரு அப்படின்னா அந்த படத்தை காட்டுன்னு சொல்லுவாரு. அவர்களுடைய அந்த அந்த படத்தை காட்டினோன்னா கொஞ்சம் சிரிச்சுட்டு எழுந்திரிச்சு அப்ப தண்ணி குடிப்பாரு. கொஞ்சம் அவ்வளவு அப்படியே கண்ணீர் விடுவாரு. நடந்தவைகளை நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு சாந்தன் அண்ணாவை இழந்திருக்கும். எவ்வளவோ சொல்லலாம். சாந்தன் அண்ணாவோடு நாங்கள் பயணித்தது, மருத்துவமனையிலே நாங்கள் பேசிக்கொண்டது, அவர் உண்மையிலேயே இறந்து விடுவார் என்று நான் நினைக்கவே இல்லை. ஒரு கட்டத்திலே அவர் ரொம்ப உடம்புக்கு முடியாத போது கூட மாவட்ட ஆட்சியாளர் 22ஆம் தேதி வந்த உத்தரவை எங்களுக்கு 27ஆம் தேதி தான் சொன்னார். அதாவது 25ஆம் தேதி சொன்னார், 27ஆம் தேதி டிக்கெட் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னார். அப்படி இருந்த 27ஆம் தேதி எங்களால டிக்கெட் போட்டிருக்காங்க போறோம்னு அந்த செய்தியை சொல்லும் போது அவர் அன்கான்சியஸ்ல இல்லை. அப்படி இருந்தும் கூட கொஞ்சம் நேரம் சென்று அன்கான்சியஸ் வரும்போது சொன்னேன், ஆனால் நாங்கள் ஏர் ஆம்புலன்ஸில் அவங்களை கொண்டு போகிறோம் அப்படின்னு. அதற்கான ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்தோம். 28ஆம் தேதி நள்ளிரவில் ஏர் ஆம்புலன்ஸில் அவரை எப்படியாவது அழைச்சிட்டு கொழும்புக்கு கொண்டு வந்துடலாம், பலாலிக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னாங்க. கொழும்புக்காவது கொண்டு வந்து தாயிடம் காட்ட வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு நான் இருந்தேன். ஆனால் நான் தோல்வி கண்டது தோல்விதான். என்றாலும் அவருடைய உடலையாவது கொண்டு வந்து சேர்த்து விட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் நான் ஒவ்வொரு அந்த வேலையை செய்தேன். என்ற ஒன்று சொன்னாரு, நான் அதை ஞாபகப்படுத்துறேன். நான் ஊருக்கு போனேன்னா என்னை மக்கள் எப்படி வரவேற்பாங்க தெரியுமா, நீ பாரு அப்படின்றாரு.